சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை நீங்கி உறுதியாகவே பிப்ரவரி முதல் வாரத்தில் பல அதிரடியான மாற்றங்களை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உள்ளிட்ட பல கிரகநிலைகள் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான சூரியன் யோகத்தை வலுப்படுத்தும் இந்த வேலை என்பது ருணரோக சத்ருஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். சூரியன் யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் நிச்சயமாக விலகும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வருவதோடு சண்டை சச்சரவு, பகை உணர்ச்சி நீங்கும். எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு சிறப்பான வேளையாக இந்த தருணத்தை ராசியின் அதிபதியான சூரியன் சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். அலைச்சல், சிரமம் வெகுவளவில் குறைவதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைகளை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவற்றை அலைச்சல், சிரமம் இல்லாமல் விரைவாக முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான சூரியன் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க சிம்மராசிக்காரர்களுக்கு. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானமாகிய 7இல் வலம் வருகிறாருங்க. ராகு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். 7ஆம் இடத்தில் ராகுவும் ஜென்மராசியில் மோட்சக்காரகரான கேதுவும் வலம் வந்தாலும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்த சூழலில் இனி வரக்கூடிய தருணத்தில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகுவதோடு மனதில் இருக்கக்கூடிய கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் இந்த தருணத்தில் உறுதியாக நீங்கும். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய பொருட்களை தொலைத்துவிட்டு அதை கண்டடைவதற்காக முயற்சி செய்து வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அதில் வெற்றி கிடைக்கும் தருணமாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது இந்த வேளையில் உறுதியாக மாற்றி கொடுக்கிறது. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு என்பது நிச்சயமாக பல்வேறு வகையான தடைகளையும் சிக்கல்களையும் விளக்குவதோடு மட்டுமல்லாது முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. மேலும் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை விட சனி பகவான் அஷ்டமத்தில் வலம் வந்தாலும் முழுமையாக அஷ்டம பாதிப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி விட மாட்டார். சனி ஒருவர் மற்ற ராசிகளை காட்டிலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் வலம் வந்தாலும் கூட ராசியின் அதிபதியான சூரியனின் மைந்தனாகவும் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான நெருக்கடிகளையோ, சிரமங்களையோ, சிக்கல்களையோ உறுதியாக ஏற்படுத்தி விட மாட்டார். எனவேதான் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் நிச்சயமாக கட்டுக்குள் இருப்பதோடு மட்டுமல்லாது பல வகையில் இருக்கக்கூடிய காரிய தடைகளை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் நிச்சயமாக சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் உத்தியோகம், தொழில் ரீதியாக பெரிய அளவில் நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று சந்திக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அவற்றில் இருந்து விலகி நல்ல மாறுதலை சந்திக்கும் தருணமாக இந்த வேளையில் சனி பகவான் மாற்றி கொடுப்பார். அதோடு மட்டுமல்லாது புதிய வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலான காரிய தடைகள், சிரமங்கள் அனைத்தையும் முழுமையாக களைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி பகவானின் அமைப்பால் தற்காலிக பணி நிரந்தரமாக மாறக்கூடிய சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. சனி அஷ்டமத்தில் இருப்பதால் உறவுகளிடம் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்றபடி வருமானத்தில் பெரிய அளவிலான சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். மேலும் இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்க குரு பகவான் லாபத்தில் வலம் வருகிறாருங்க. லாபத்தில் குரு இருப்பது பல வகையில் நன்மையை பெற்று தருகிறது. இல்லம் தேடி நல்ல வரன் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே திருமண பாக்கியம் நிறைந்த ஒரு வேலையாக நிச்சயமாக இந்த தருணம் அமைய போகிறது. நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது பண ரீதியாக, பொருளாதார ரீதியாக பல தடைகளையும் சிரமங்களையும் அதிகமாக சந்தித்து வரக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு
நிச்சயமாக அவை விலகும் தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. இதோடு மட்டுமல்லாது புத்திரக்காரகனின் அருளால் புத்திர பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் வேலையாக சிம்மராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பால் பார்க்கப்படுகிறது. மற்ற கிரகநிலைகள் சாதகமாகவும் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட முழு சுபகிரகமான குரு பகவான் முழுமையாக சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் தடையும் இன்றி அனைத்து காரியங்களையும் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நிச்சயம் நீங்கும். நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க முழு சுபகிரகமான குரு பகவான். எனவே பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் முற்றிலுமாக விலகுவதோடு மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்களுக்கு அத்தனை காரியங்களிலும் சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் பூனரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலம் வருகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு சப்தமத்தில் அமர்கிறார். எனவே நிச்சயமாக கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களது தனித்திறமையை கண்டறிவதோடு மட்டுமல்லாது பெயர் புகழ அதிகரிக்கக்கூடிய வகையிலும் செல்வாக்க பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கும் தருணமாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க. சரியாக சுக்கிரனின் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியலில் திடீரென மாற்றம் ஏற்படுவதோடு மட்டுமல்லாது அந்த மாற்றம் வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர்த்தக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் அனைத்தும் விலகுவதோடு மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்களுக்கு அத்தனை காரியங்களிலும் காரிய வெற்றி நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக இந்த வேலை அமைகிறது. மேலும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக வலுவாக செவ்வாய் உச்சபலம் பெற்று யோகஸ்தானத்தை வெளிப்படுத்துகிறார். முழுமையாக மங்களக்காரகன் சுக்கிர மங்கள யோகத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சூரியனுடனும் இணைந்து வெளிப்படுத்துவதால் இந்த தருணத்தில் அலைச்சல் பெரிய அளவில் குறையும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சிம்மராசிக்காரர்களுக்கு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உச்சபலம் பெற்றிருக்கும் செவ்வாயின் அமைப்பால் உறுதியாகவே அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் விவசாயத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சலும் வருமானமும் நிறைவாக கிடைக்கும். கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க. மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வித்யாகரகரான புதனாக இருக்கக்கூடிய ராசிக்கு அதிநட்பு கிரகமான புதன் பகவான் இந்த வேளையில் மிக வலுவாக யோகத்தில் இருந்து சப்தமத்தில் நுழைகிறார். பிற்பகுதியில் சப்தமத்தில் நுழைந்து ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கிறாருங்க. வித்யாகரகரான புதன் ஜென்மத்தை பார்ப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. சாதுரியமாக பல பணிகளை விரைவாக செய்து முடிப்பதால் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக உறுதியாக மாற்றி கொடுக்கிறார். சந்திரனும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இன்றைய தினத்தில் வழிபாடு செய்வதால் நிறைந்த நன்மை சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும். தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.